என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த எஸ்எஸ்சி டாபிக் வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ. ஸோ என்னென்ன டாபிக் போட போகிறோம், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், எங்கே டெஸ்ட் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நீங்கள் டெஸ்ட் வாங்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்து அதோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னோட ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ ஏப்ரல் எண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், என்னோட மொபைல் அப்ளிகேஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம டாபிக் வைஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிப்பா, இப்போ இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் வந்து ஆப்டிடியூடில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நீங்கள் வந்து சில டாபிக்ஸ் கூட நான் சொல்லுவேன் படிங்க, ரொம்ப ஓவராக படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப அதிகமாக படிப்போம், ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும், ஒரு 5 நாள் 6 நாள் எடுக்கும், கடைசியில் எக்ஸாமில் ஒரு கொஷின் தான் வரும். அதுக்காக நம்ம அவ்வளோ டைம் எடுத்து படிக்க வேணாம், அதுக்கு மிச்ச டாப்பிக்கை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். பட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. 1-2 கொஷின் கூட இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியல, ஒரு கொஷின் தான், ஆனால் ஈஸியான டாபிக். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸே முடிச்சிடலாம். ஸோ கான்செப்ட்ஸும் ரொம்ப கம்மி. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரெசண்ட் ஏஜ், அதாவது இப்போ இருக்கிற ஏஜ் கொடுத்துருக்காங்களா, இல்லை பாஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறாங்களா, இது 3 தான் இந்த கொஷன்லேயே வரும். ஸோ பாஸ்ட்டு இல்லைன்னா ஃப்யூச்சரு இல்லைன்னா ப்ரெசண்ட்டு. ஸோ எப்படி அவங்க கொடுத்துருந்தாலுமே நம்ம அவங்களோட ஏஜை ஒன்று ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை ஃப்யூச்சருக்கு கொண்டு போகணும், இல்லை எல்லாரோட ஏஜையும் பாஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறமா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும்ப்பா. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டடி பிளானில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பிளேலிஸ்ட்டில் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம தமிழ் சேனல்லே போயிட்டு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ன்னு அடிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டிருப்பேன், அப்புறம் வந்து ரயில்வேக்கு ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் போட்டிருப்பேன், அப்புறம் தனியாகவே ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து ரொம்ப போதும்ப்பா. என்ன கேட்டால் இதுவே உங்கள் எக்ஸாமுக்கு போதுமான அளவு தான், அந்த வீடியோஸே போதுமான அளவு தான். ஸோ இப்போ நான் நடத்த போகிறது உங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி எந்த லெவலில் கேட்டிருக்காங்களோ அதே லெவலில் நான் கொஞ்சம் கொஷின் போட்டு காட்டுறேன். ஸோ கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவோ எதுவுமே கிடையாது, பேசிக் ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட நாலேஜ் தெரிஞ்சால் போதும். ரெண்டாவது அந்த கான்செப்ட், எது ப்ரெசண்ட்டு, எது பாஸ்ட்டு, எது ஃப்யூச்சர், ஸோ அது தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இப்போது இந்த கொஷின்ஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மொதல் கொஷின், so the ratio between the present age of P and Q is 6:7. If Q is 4 years older than P, what will be the ratio of ages of P and Q after 4 years? எப்போதுமே இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் கொஷின் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வாட்டி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒரு பாயிண்ட்டாக படித்து நீங்கள் தமிழில் மட்டும் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் கொஷினோட அந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்களோ அது ரொம்ப கரெக்டாக புரியும். நீங்களே தமிழில் மாற்றிடுங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், த ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி அண்ட் கியூ. ப்ரெசன்ட்னா இப்போ இருக்கிற வயசு. ஸோ இப்போ இருக்கிற வயசு பார்த்தீங்கன்னா பிக்கும் கியூக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6:7 இதுதானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது P by Q is equals to 6/7. ஸோ எவ்வளோ வயசுன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அவங்களோட வயசோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6:7. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் Q is 4 years older than P, அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? கியூவோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூவோட வயசு என்ன சொல்கிறாங்கன்னா பியை விட 4 வயசு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ கியூவோட வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பியை விட 4 வயசு அதிகம். ஓல்டர், எங்கர்னா தெரியும்ல, ஓல்டர்னா வயசானவங்க, எங்கர்னா வயசு கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ கியூவோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பியை விட 4 வயசு அதிகம், அதுதான் கியூவோட வயசு. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டாவது பாயிண்ட்டுப்பா. ஓகேவா? இப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டாவது பாயிண்ட். எப்போதுமே நிறைய க்ளூஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சின்னதாக யோசித்து பார்த்தா வந்துடும். இப்போ P by Q 6/7 தெரியும், இதில் Qவோட வேல்யூ P+4 தெரியும். இந்த இடத்துல Qவுக்கு பதிலாக இந்த P+4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்க, P divided by P+4 is equals to 6/7. ஸோ கிராஸ் பண்ணுங்கள், 7P is equals to 6P plus 6 4s are 24.
ஸோ 7p 6pன்றது p, ஸோ p is equals to 24. என்னப்பா தெரிஞ்சிருச்சு? பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன அர்த்தம்? பியோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. அடுத்தது கியூவும் கண்டுபிடிச்சிடலாம். கொஷனில் என்ன கேட்டாங்கன்னே தெரியல, நம்மளுக்கு தான் கியூ தெரியும்லப்பா. p + 4 28 + 4 28. கியூ வந்து இது வரைக்கும் கொஷனில் அவங்க என்ன கேட்டாங்கன்னே நான் பார்க்கல. டேரெக்டாக 2 ஈக்குவேஷன் போட்டேன், அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் P and Q ஆஃப்டர் 4 years? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பியும் கியூவும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ப்ரெசன்ட் ஏஜ் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பியும் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கியூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க 2 பேரோட ரேஷியோ சொல்லுங்கள், ஆனால் 4 வருஷம் கழிச்சு. அப்போ இன்னொரு 4 வருஷம் ஆட் பண்ணுங்கள். ஸோ பிக்கு ஒரு 4 வயசு ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 28. அதே மாதிரி கியூக்கு ஒரு 4 வயசு ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 32. அவங்க ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நீங்கள் 7 டேபிளில் அடிச்சிங்கன்னா 4 வாட்டி, இதை வந்து 7 4s are 28, 8 4s are 32. அவ்வளோதான். ஸோ 7:8. ஸோ 7:8ன்றது தான் இந்த முதல் கொஷனோட ஆன்சர். ஸோ முடிஞ்ச வரைக்கும்ப்பா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை கொஷனை படித்து தமிழில் நீங்களே மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ரெண்டாவது கொஷன். So the present age of 3 colleagues are in a proportion 3:5:7. 4 years ago, their sum of their ages will be 48. Find the present age of the oldest person. ஸோ அந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஓல்டஸ்ட் பர்சன்னா வயசானவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன். அவங்க வந்து ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஓல்டஸ்ட் பர்சன். அந்த வயசானவங்க பழசில் இருப்பாங்களா, அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது அவங்க கொஷனில் என்னெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:5:7. இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 years ago. 4 years agoனா 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பர்சனோட ஏஜ் இப்போ என்ன ஏஜாக இருக்கும்னா 3x. இப்போ ப்ரெசன்ட் ரெண்டாவது பர்சன் 5x, மூணாவது பர்சன் 7x இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனோட ஏஜ் 3x - 4, செகண்ட் பர்சனோட ஏஜ் 5x - 4, இவங்களோட ஏஜ் 7x - 4. இப்போது இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுன்னு போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4 years ago sum of their ages is 48. sum of their agesனா அடிஷன், கரெக்டா? ஸோ sum of their ages 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேரோட சம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ 5x, 3xன்றது 8x, 7xன்றது 15x. ஸோ 15x minus of 12 is equals to 48. ஸோ 15x அப்படின்றது 60. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ன்றது ஒன்று நீங்கள் ப்ரெசண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்க 4 × 3ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதே மாதிரி 4 × 5ன்றது 20. ஸோ 7 × 4ன்றது 28. இதில் நீங்கள் பார்க்கும்போதே இதுதான் அவங்களோட வயசு, கரெக்டாக? ஃபஸ்ட்டு பர்சனோட வயசு, செகண்ட் பர்சனோட வயசு, மூணாவது ஆளோட வயசு. இதில் பார்க்கும்போதே யார் ரொம்ப சின்ன வயசில் இருக்காங்கன்னா மொதல் ஆள் 12 வயசு தான் ஆகுது. யார் ரொம்ப ஓல்டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28 வயசு மூணாவது ஆள். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஓல்டஸ்ட் பர்சன். இதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ். அதில் ஓல்டஸ்ட் யார்? 28 வயசு ஆகிறவங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம போட்டதுக்கப்புறமா சில கொஷன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா பழைய, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசு என்ன, அந்த ஆன்சரை சொல்லுங்கன்பாங்க. நம்ம ப்ரெசண்ட்டை கண்டுபிடிச்சிருப்போம், ஆனால் அவங்க கேட்குறது பாஸ்ட்டு. சில சமயம் நம்ம ப்ரெசண்ட்டை கண்டுபிடிச்சிருப்போம், ஆனால் ப்ரெசண்ட் அவங்க கேட்க மாட்டாங்க. 10 வருஷம் கழித்து அவங்க வயசு என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. ஸோ எப்போதுமே நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறமா, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி கொஷனை திருப்பி பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். இது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் மட்டும்தான் இந்த தப்பு நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. ஏன்னா ஈஸியாக நம்ம மற்ற டாபிக்ஸ்லாம் போட்டுடலாம். பட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஏஜ் கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போதைக்கு இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28 years. ஸோ அடுத்த கொஷன். ஸோ த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஈஷா அண்ட் ஹர் மதர் இஸ் 4:1.
and the ratio of age of Isha mother and brother is 9:1. If Isha brother is 5 years younger than Isha, so what will be the age of Isha mother after 4 years? ஸோ இப்போப்பா அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கொஷின் அந்த ஈஷான்ற ஒருத்தரை வச்சு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஈஷா அண்ட் ஹர் மதர் இஸ் 1:4. ஸோ யாரோட வயசு கொடுத்துருக்காங்கன்னா ஈஷாவோட வயசும் ஈஷாவோட மதர் 1:4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் ஈஷா மதர், ஸோ ஈஷாவோட மதரோட ஏஜும் ஈஷாவோட பிரதரோட ஏஜும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9:1. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூப்பா. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஈஷா பிரதர் இஸ் 5 years யங்கர் தென் ஈஷா. ஓகே, ஸோ ஈஷாவோட பிரதர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் யங்கர் அப்படின்னா வயசு கம்மியாக, யாரை விட ஈஷாவை விட ஈஷாவோட பிரதருக்கு 5 வயசு கம்மி அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் வந்து 5. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து 32 வயசு ஆகுது, என்னை விட நீங்கள் 5 வயசு கம்மினா அப்போ நம்ம 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது 5ன்னு அர்த்தம், வித்தியாசம். அதான் அவங்க சொல்கிறாங்க. வேறு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஈஷா மதர் ஆஃப்டர் 4 years. ஓகே, ஆஃப்டர் 4 years அவங்கள ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரிப்பா, ஓகே. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவோட ஏஜ் ரேஷியோ 1, மதரோட ஏஜ் 4, இங்கே மதரோட ஏஜ் 9, இங்கே பிரதரோட ஏஜ் 1. ஃபஸ்ட்டு 3 பேரோட ரேஷியோ சிங்கிளாக கண்டுபிடிப்போம். சிங்கிளாக கண்டுபிடிக்கணும்னா ஒன்று நீங்கள் இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு 2 வேல்யூமே சேமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த ஈக்குவேஷனை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? இந்த மொத்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எதனால் அப்படி பண்ணுறேன்னா 9 × 4 36, 9 × 4 36. இவங்க 2 பேர் இருக்காங்களா, இங்கே ஈஷா மதர் ஈஷா மதர் 2 நம்பருமே சேமாக வந்துடும் 36, அதுக்காக பண்ணுறேன். ஸோ 9 × 1 அப்படின்றது 9, ஈஷாவோட ஏஜ் மாறாது. இவங்க 2 பேரோட ஏஜ் 36, 4 × 1ன்றது 4. ஸோ அப்போ என்ன இந்த ரேஷியோ எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவோட வயசு, ஈஷாவோட மதர் வயசு, அதே மாதிரி ஈஷாவோட பிரதர் வயசு. சொல்லுது புரியுதுங்களாப்பா? இதெல்லாம் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் படித்தது தான். அதை வச்சு 3 பேரோட ரேஷியோ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈஷாவோட வயசுக்கும் ஈஷாவோட பிரதர் வயசுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஈஷாவோட வயசு என்னவா இருக்குது இங்கே 9x, ஈஷாவோட பிரதரோட வயசு என்ன இருக்குது 4x. இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5x. கரெக்டாக? ஸோ 9x 4xன்றது 5x இஸ் ஈக்குவல்ஸ் டு 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா எல்லாரோட வயசும் தெரிஞ்சிடும். ஸோ 9 × 1ன்றது 9. அப்போ ஈஷாவோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி ஈஷாவோட மதர் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 × 1ன்றது 36. அதே மாதிரி ஈஷாவோட பிரதர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 × 1 4. அப்போது எனக்கு இந்த 3 பேரோட ஏஜுமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. வாட் வில் பி த ஏஜ் ஆஃப் ஈஷா மதர் ஆஃப்டர் 4 years. ஸோ 4 வருஷம் கழித்து ஈஷாவோட மதரோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போத ப்ரெசண்ட் அவங்களோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. 4 வருஷம் கழித்து அவங்களோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ 40 years அப்படின்றது தான் ஈஷாவோட மதரோட ஏஜ் 4 வருஷம் கழிச்சு. அடுத்த கொஷின். ஸோ த ரேஷியோ ஆஃப் த மதர் ஏஜ் டு her daughter ஏஜ் இஸ் 9:5. The product of their ages is 1125. So the ratio of their ages after 5 years will be. ஸோ நம்ம கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் படித்து பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு, த ரேஷியோ 2 பேருக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்கப்பா. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதர் ஏஜும் டாட்டர் ஏஜும், சரிங்களா? ஸோ மதரோட ஏஜுக்கும் டாட்டரோட ஏஜுக்கும் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9:5. ஸோ அப்போ என்னென்ன எடுத்துக்கலாம்னா அம்மாவோட வயசு வந்து 9x, அவங்க பொண்ணோட வயசு வந்து 5x. இதுதான் அவங்களோட ஏஜ். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ்னா சம்னா அடிஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1125. ஸோ 9x × 5x
இஸ் ஈக்குவல்ஸ் டு 1125. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் ஏஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 × 5 45 எக்ஸ் ஸ்கொயரு ஈக்குவல் டு 1125. ஸோ 45 அடித்தோன்னா 2 வாட்டி 90, 5 வாட்டி வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 25. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க 2 பேரோட வயசுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 9 × 5ன்றது 45. அவங்க அம்மாவோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45. அதே மாதிரி அவங்க பொண்ணோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 × 5 25. ஸோ 25ன்றது அவங்க பொண்ணோட வயசு, 45 அப்படின்றது அவங்க அம்மாவோட வயசு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 years. 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சுன்னா +5 போட்டுருங்க. 50 வயசாக இருக்கும் அவங்க அம்மாவுக்கு. இன்னொரு 5 வயசுன்னா அவங்க பொண்ணுக்கு 30 வயசு இருக்கும். இதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க 5:3. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:3. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்படி தான்ப்பா இருக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை பொறுத்த வரைக்குமே. நீங்கள் சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு இல்லை கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாலுமே ரொம்ப பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ஈக்குவேஷனே கஷ்டமாக போடுற மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் நிறைய பேர் படிக்காமல் போயிடுவாங்க. நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக், படிச்சுட்டு போயிடுங்க. சரியாப்பா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ த ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் 2 friends 2:3 and 6 years back the ratio was 1:3. So what will be the ratio of their ages after 4 years? இப்போ இந்த கொஷின் வந்து நீங்கள் ஒன்று டைரெக்டாகவே போடலாம். அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:3. ஸோ 2:3ன்றது 2 ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு பர்சனோடதுன்னு பார்த்தீங்கன்னா 2x, ரெண்டாவது பர்சனோட ஏஜ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3x இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாப்போ, அண்ட் 6 years பேக் த ரேஷியோ வாஸ் 1:3. 6 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? 6 years பேக், 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:3. ஸோ இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் 2x. ஸோ 2x டிவைடட் பை இவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் 3x. 6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ -6 -6. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குது. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். 6x - 18 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3x - 6. ஸோ 6x 3xன்றது 3x, 18 6ன்றது 12. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சுப்பா 4. ஓகே, ஒன்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக யாரோட ஒரு ஏஜாவது தெரிஞ்சிடும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 4 × 2ன்றது 8. அப்போ ஒரு ஃப்ரெண்டோட வயசு பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி 4 × 3ன்றது 12. ரெண்டாவது பர்சனோட ஏஜ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 4 years. 4 வருஷம் கழிச்சு. அப்போ 4 வருஷம் கழிச்சுன்னா இவங்கள ஒரு 4 ஆட் பண்ணுங்கள், இதில் ஒரு 4 ஆட் பண்ணுங்கள். அப்போ 12 16. ஸோ 4 ஆல் அடிச்சிங்கன்னா 3:4. ஸோ அப்போ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:4. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஏஜஸோட ரேஷியோ என்னவாக இருக்கும்னா 3:4. சில பேர் டேரெக்டாகவே போடுவாங்கப்பா, இங்கே வச்சுட்டு மறுபடியும் டேரெக்டாக இந்த இடத்துக்கே சிங்கிள் ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. வேணும்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்டெப்பு நான் சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்படி போயிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மைனஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு 6 ஆட் பண்ணணும், அப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பாஸ்ட்லேருந்து இந்த ஃபியூச்சர் 4 yearsக்கு போக முடியும். ஸோ அதனால் ஒன்று நீங்கள் டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதலாம், இல்லைனா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், நான் தப்பாக போட்டுருவேன் அப்படின்னா எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடிச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு சால்வ் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் அவங்களோட வயசை கண்டுபிடிச்சிட்டோன்னா பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக போட்டால் போதும். அடுத்த கொஷன். ஸோ த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் his son is 54 years. The ratio of their ages is 23:13. What will be the ratio of their ages after 6 years? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, 2 பேர், அந்த ஒரு பையன் அப்பாவும் பையனோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 54. அதே மாதிரி அவங்களோட 2 பேரோட ஏஜ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ 23:13. ஸோ மேனோடதும் அந்த சன்னோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23:13 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு மேனோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 23x.
சன்னோட ஏஜ் என்னவாக இருக்கும் 13x. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ஆவரேஜ் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் 23x + 13x டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 54. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க 54 தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ ரெண்டு பேரோட ஆவரேஜ் ஏஜ் 54னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டில் அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டோம்னா அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் தெரிஞ்சிடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் தெரிஞ்சிருச்சுனாலே 6 வயசு ஆட் பண்ணி அவங்களுக்கான ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 23, 30, 36 x divided by 2 is equals to 54. So 1 இதை அடிச்சிங்கன்னா 18 வாட்டி. ஸோ இதை 3 வாட்டி அடிக்கலாம். அப்போ x is equals to 3. ஸோ கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா 23 into 3. ஸோ 23 into 3ன்றது 69. ஸோ 69ன்றது அவங்களோட அப்பாவோட அந்த அவங்களோட ஏஜ். அதே மாதிரி 13 into 3 39. ஸோ 39 யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்னோட ஏஜ். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 வயசுக்கு அப்புறமா. ஸோ அதாவது 6 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க ரேஷியோ. ஸோ இதில் 6 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 75. அதே மாதிரி இதில் நீங்கள் 6 ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 45. ஸோ 5 3 15 பண்ணோன்னா 5:3. ஸோ 5:3 அப்படின்றது தான் அந்த மேனுக்கும் சன்னுக்குமான ரேஷியோ. அவங்க சொல்கிற மாதிரி 6 வருஷம் கழிச்சு. அடுத்த கொஷன். So 2 years ago, so John age was 4 times that of his son. After 1 year, his age will be 3 times that of his son. What is the difference between their present age? இப்போ இந்த மாடல் கொஷின் இருக்குல்ல, அதாவது ஒருத்தரோட ஏஜ் இன்னொருத்தரோட ஏஜை விட 3 மடங்கு இல்லை 2 மடங்கு ட்வைஸ் த்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் வச்ச கொஷின் வந்து கொஞ்சம் அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா இதில் 2 சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா 4 times that of a son. ஒரு வருஷம் கழித்து அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 3 times. ஸோ ஒன்று வந்து 4 times, இன்னொன்று வந்து 3 times. அப்போ 2 ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஜானு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களோட சன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜானோட வயசு எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சன்னோட வயசு என்னன்னு தெரியாது, ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ரேஷியோவில் கொடுத்துருந்தா கூட நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பட் இங்கே ரேஷியோவில் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜான் சன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸு -2. அதே மாதிரி சன்னோட வயசு என்ன இருக்கும்னா ஒய் -2. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 times that of his son. ஸோ இவங்களோட வயசு ஜானோட வயசு சன்னோட ஏஜில் 4 மடங்குன்றாங்க. அப்போ 4 into y -2. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். வேணால் இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். 4y -8. ஸோ இந்த சைடு வந்துருச்சுன்னா x - 4y இஸ் ஈக்குவல்ஸ் டு -6. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ அடுத்த ஈக்குவேஷனுக்கு போவோம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் 1 year. இங்கே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடின்றனால -2 போட்டோம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க 1 வருஷத்துக்கு அப்புறமா. அப்போ 1 வருஷத்துக்கு அப்புறமானா இதில் x + 1ன்னு போடுவோம் ஈக்குவல் டு இதில் y + 1ன்னு போடுவோம். ஸோ 1 வயசுக்கு அப்புறமா இஸ் ஏஜஸ் வில் பி 3 times the son. இங்கே 4 மடங்கு, இங்கே 3 மடங்கு, அவ்வளோதான். ஸோ இதையும் சால்வ் பண்ணுங்கள். x + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3y + 3. அப்போ x - 3y இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. அவ்வளோதான். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தேர் டிஃப்ரென்ஸ் இன் தேர் ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ப்ரெசன்ட் ஏஜுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ், இதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவோ இல்லை ஒய்யோட வேல்யூவோ கண்டுபிடிப்போம். ஸோ ஒன்ஸ் ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குற அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூன்றது ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணேன்னா இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும், எக்ஸோட வேல்யூ போயிடும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஆஃப் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது இது வந்து எக்ஸ் போயிடும். ஸோ மைனஸ் ஆஃப் 4y இருக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ +3y இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே ஆல்ரெடி -6 இருக்குது. ஸோ இந்த இடத்துல போடும்போது -2. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -y இஸ் ஈக்குவல்ஸ் டு -8
அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச ஒய்யோட வேல்யூ 8 எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா 8 3s are 24. ஸோ 24 இந்த சைடு போயிடும், ப்ளஸ் 24 26. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26. அவ்வளோதான். இப்போ ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஜானோட வயசும் தெரிஞ்சிடும், அவங்களோட சன்னோட வயசும் தெரிஞ்சிடும். இப்போது அவங்க கேட்குறது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், அதனை கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 26 வயசுக்கும் 8 வயசுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அவங்க ப்ரெசன்ட் ஏஜுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜுக்கான டிஃப்ரென்ஸ் அவங்க கேட்கும்போது ஆன்சர் வந்து 18 இயர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொஞ்சம் முக்கியம்ப்பா. ஒரு சில எக்ஸாம்ஸில் நம்ம வந்து இந்த மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ஒருத்தரோட ஏஜ் இன்னொருத்தரோட ஏஜை விட இவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது, இல்லை இவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை இவ்வளோ வயசு அவங்கள விட அதிகம். இப்போ 2-3 கொஷின் முன்னாடி பார்த்தோம்ல, 4 years older, 3 years younger, அந்த மாதிரியான கொஷின்ஸ். In a family, the average age of father and mother is 38 years. Whereas the average age of father, mother, daughter is 28 years. The average age of the daughter is. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு 2 பேர் அப்புறம் 3 பேரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் 2 பேரோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் ஒரு ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைடட் பை 2ன்றது 38ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாதர் மதர் டாட்டர், அப்போ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ 2 வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபாதர் மதர் டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபாதர் மதருக்கு பதிலாக போட்டிங்கன்னா டாட்டர் கிடச்சிரும். ஏன்னா அவங்க கொஸ்டினில் கேட்குறது டாட்டரோட ஏஜ் தான். அதனால் நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். ஸோ ஃபாதர் அண்ட் மதர் இவங்களோட டோட்டல் ஏஜ் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76. ஸோ டோட்டல் ஏஜ் ஆஃப் ஃபாதர் மதர் 76. இப்போது இந்த இடத்துல நான் ஃபாதர் மதருக்கு பதிலாக இங்கே இருக்கிற 76 போடுறேன். ஸோ 76 ப்ளஸ் டாட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 3s are 24 to 84. ஸோ இப்போது டியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84 மைனஸ் 76. ஸோ அப்போது 8 years. அவ்வளோதான். ஸோ டாக்டரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம். ஸோ இது கஷ்டம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி மாடல் கொஷின் வந்து நம்ம அந்த சொல்லி கொடுக்கும் போதே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபாதர் மதர், மதர் சன், சன் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் மாதிரியே வரும். ஸோ அந்த பெரிய ஈக்குவேஷன்லாம் வந்தாலுமே நம்ம யாராச்சும் ஒருத்தரோட ஏஜ் கண்டுபிடிக்க தான் பார்க்கணும். ஒருத்தரோட ஏஜை கண்டுபிடிச்சிட்டோன்னா மற்றவங்களோட எல்லாரோட ஏஜும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஷின். ஸோ மீட்டா இஸ் 4 years older than Geeta and Sita is 6 years younger than Meeta. If the average age of Geeta and Sita is 24 years, so find the sum of their ages of Sita, Geeta and Meeta. Okay. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கப்போ சம் ஆஃப் தேர் ஏஜஸ், 3 பேரோட டோட்டல் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ 3 பேரோட ஏஜும் நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும். ஃபஸ்ட்டு பாயிண்டில் மீட்டா இஸ் 4 years older than Geeta. ஸோ கீதா விட 4 வயசு அதிகம். யார் வயசு அதிகம்னு பார்த்தீங்கன்னா மீட்டாவா? ஆமாம், மீட்டாவுக்கு வந்து 4 வயசு அதிகம். யாரை விட? கீதாவை விட. இப்போ எனக்கு கீதாவோட வயசு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன வச்சுக்கிறேன்னா கீதாவோட வயசு என்னன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது அவங்க சொல்கிற மாதிரி அடுத்த பர்சன் மீட்டா. ஸோ மீட்டா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கீதாவை விட 4 வயசு ஓல்டர், அப்போ வயசு அதிகம். இவங்களை விட ஒரு 4 வயசு அதிகம் ப்ளஸ் 4. அப்போ 4 வயசு அதிகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீட்டா. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த சீதா பார்த்தீங்கன்னா 6 years younger than மீட்டா. மீட்டாவை விட 6 வயசு கம்மி. ஆல்ரெடி மீட்டாவோட ஏஜ் என்னவா இருக்குது? x + 4. இதிலிருந்து 6 வயசை மைனஸ் பண்ணணும். ஏன்னா 6 வயசு அதிகம் கிடையாது, இவங்களை விட 6 வயசு கம்மி. அப்போ -6, அப்போது x - 2. ஸோ x - 2ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீதாப்பா. ஓகேவா? மீட்டா பார்த்தீங்கன்னா x + 4, கீதா பார்த்தீங்கன்னா x. இப்போது இவங்க 3 பேரோட வயசு என்னன்றது நம்மளுக்கு தெரியும், பட் எக்ஸாக்டாக தெரியாது. ஜஸ்ட் அந்த எக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கீதா அண்ட் சீதா. ஸோ கீதாவோடதும் சீதாவோட ஆவரேஜ் எக்ஸ் ப்ளஸ் x - 2 டிவைடட் பை 2. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 years இஸ் ஈக்குவல்ஸ் டு 24. ஸோ அப்போ 2x - 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 48. அப்போ 2xன்றது பார்த்தீங்கன்னா 50. அப்போ x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.
ஸோ ஈஸியாக நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வச்சு 25. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே நான் சொன்ன மாதிரி 3 பேரோட ஏஜுமே தெரிஞ்சிடும். ஏன்னா எக்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த கீதா கிட்ட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 25ன்றது கீதாவோட வயசு, மீதாவோட வயசு பார்த்தீங்கன்னா 29. ஓகேவா? அடுத்தது சீதாவோட வயசு பார்த்தீங்கன்னா x - 2, 25 - 2ன்றது 23. அவ்வளோதான்ப்பா. இப்போ இதை ஆட் பண்ணலாம். ஸோ 14 + 3ன்றது 17. ஸோ 6 7 77. ஸோ 3 பேர் அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் தான் கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் தேர் ஆல் த 3% ஏஜஸ். ஸோ 3 பேரோட டோட்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 77 இயர்ஸ். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர்ஸ். அடுத்த கொஷன். So the age of a father 10 years ago was thrice the age of a son. So 10 years hence the father age will be twice that of the son. So the ratio of their present ages. இப்போ இந்த மாதிரியான கொஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எப்போதுமே சரி கொஷன் ஆரம்பிக்கும் போதே சில சமயம் இவங்களோட வயசு இல்லை இவங்களோட ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில கொஷனில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின் ப்ரெசன்ட்டில் தான்ப்பா இருக்கும். இப்போ இருக்கிற வயசில் ஆரம்பித்து முன்னாடி இல்லை அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க. பட் இந்த கொஷினை பாருங்களேன், த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 10 years ago அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பிக்கும் போதே 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவங்க ப்ரெசண்ட்டை பற்றி இந்த கொஷனில் எதுவுமே பேசல, அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே பாஸ்டில் வச்சு தான். சரிங்களா? ஸோ பாஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 10 years ago the father age was thrice the age of the son. ஸோ சன்னை விட ஃபாதரோட ஏஜ் 3 மடங்கு. ஸோ அப்போ ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 3x அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சன்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுப்பா. இது எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்த பாயிண்ட்டு 10 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னா ப்ரெசண்ட்ல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா. இப்போ அவங்க பேசுகிறது ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஏஜ் வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த சன். ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 மடங்கு, ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு போகணுன்னா இவங்க வயசில் 3x + 10 ஆட் பண்ணும். கரெக்டாக? அதே மாதிரி சன்னோட ஏஜ் x + 10. இப்போது இவங்க 2 பேரோட வயசு ப்ரெசண்ட்டில் இருக்கும். ப்ரெசண்ட்லேருந்து திருப்பி ஒரு ஃப்யூச்சர் இன்னும் ஒரு 10 இன்னொரு 10 ஆட் பண்ணுங்க. இதில் ஒரு 10 இதில் ஒரு 10. ஸோ இப்போது இவங்களோட ஃபாதரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x + 20, சன்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா x + 20. இப்போ இந்த வயசு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 10 வருஷத்துக்கு அப்புறமா ஃபாதர் ஏஜ் வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த சன். ஸோ ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா சன்னோட ஏஜுக்கு ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் தான்ப்பா. இந்த ஈக்குவேஷனில் மட்டும் நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொன்னால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அவங்க கொடுத்துருக்கிறதே பாஸ்ட்டு தான். பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு ஒரு 10 வருஷம், ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு ஒரு 10 வருஷம். அப்போ மொத்தம் 20 வருஷம் அவங்களோட வயசில் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த 10 வருஷத்துலேருந்து ஃப்யூச்சருக்கு போக முடியும். ஸோ +20 + 20. ஸோ இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 3x + 20 is equals to 2x + 40. ஸோ 3x 2xன்றது x, ஸோ 40 20ன்றது 20. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20பா. ஸோ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சனாலே இந்த இடத்துல நீங்கள் 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 20 × 3 60. ஸோ அப்பாவோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ சன்னோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. இது எப்போது? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன கேட்குறாங்க? த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ இருக்கிற வயசுக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கிற வயசுக்கான ரேஷியோ. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசண்ட்டுனா 10 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ 2 பேரோட 10 ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபாதர் வந்து 70, சன் வந்து 30. ஸோ இவங்களுக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:3. ஸோ 7:3ன்றதான் ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ. சரிங்களாப்பா? ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப வந்து ட்விஸ்ட் பண்ணியோ இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரியான கொஷினோ உங்கள் எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் இருக்காது. மோஸ்ட்டாக நம்ம எஸ்எஸ்சி பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோன்னா ட்வைஸு, த்ரைஸு, என்னோடய வயசு உங்கள் வயசை விட 3 மடங்கு 4 மடங்கு இந்த மாதிரியான மாடல் கொஷின் தான் எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா
ட்வைஸ் த்ரைஸ் இல்லாமல் இப்போ என்னோட வயசு வந்து உங்களோட வயசை விட 4 வயசு அதிகம். இந்த கீதா சீதான்னு சொல்லி ஒரு கொஷின் போட்டோம்ல, 4 வயசு அதிகம் 6 வயசு கம்மி. ஸோ அந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 கொஷனுக்கு முன்னாடி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணேன்ல, x - 2 y - 2 x + 1 y + 1 அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போட்டிருப்பேன். அது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் போடுங்க. உங்கள் ஹோம்ஒர்க்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். உங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் கொஷனும் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும் அப்படின்றனால. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா. மறுபடியும் சொல்கிறேன், படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. இது மட்டும் பத்தாது, ஹோம்ஒர்க்கு டெஸ்ட் எழுதுங்க. இன்னும் கொஷின்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் சர்ச்சில் போயிட்டு, தமிழ் சேனல்லே சொல்கிறேன், சர்ச்சில் போயிட்டு ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்னு அடிங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ரயில்வேக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். பை.